ஹார்ட் ஒர்க் வித்தவுட் எனி டிரெக்ஷன் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ டயர்ட்னஸ். ஸோ டியூரிங் எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து எப்படி படிக்கலாம் ஸோ தட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கிராம்ப் பண்ணாமல் ப்ராப்பராக படித்து நல்லா ஸ்கோரும் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நவ் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கனாலும் சரி, எல்லா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியும் காமனாக எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஃபுல்லாக கிராம்ப் பண்ணாமல் கரெக்டான டிரெக்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபைண்ட் ஆர் பிளான் வாட் டு ஸ்டடி. ஸோ நார்மலாக எல்லாரும் வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே ஒரு டைம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணி படிப்போம். பட் அந்த மாதிரி இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின்ஸ் வரக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் சாப்டர்ஸ், ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் அண்ட் ஆல்ரெடி நீங்கள் படித்த கான்செப்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி படித்த கான்செப்ட்ஸை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ், டாபிக்ஸ், சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட டிரெக்ஷனை வந்து ஃபைன் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆக்டிவ் ரீகால். ஆக்டிவ் ரீகால் அப்படின்றது நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக இன்னும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, உங்களுக்கு புரியல அப்படின்னா கிளியராக சொல்கிறேன். ஸோ ஒரே விஷயத்த நீங்கள் திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கீங்க, ஆனாலும் அது வந்து மெமரியில் இல்லை அப்படின்னா தட் இஸ் பேசிவ் ஸ்டடியிங். ஸோ அந்த மாதிரி பேசிவாக படிக்காமல் ஆக்டிவாக உங்களோட பிரெயினில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி படிக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். லைக் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி. ஸோ ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் ஸ்டோரி டைப்பில் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டோரி டைப்பில் படிக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து யார்கிட்டயாவது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியோ இல்லை கதையாக சொல்கிற மாதிரியோ நீங்களே இமேஜின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக மெமரைஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி மெமரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டைம் நீங்கள் அந்த கான்செப்டை பார்க்காம ஒரு டைம் ரீகால் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினில் ஈஸியாக ஸ்டோர் ஆயிரும். நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகிறத விட நீங்கள் அதே கான்செப்டை புரியலைன்னு சொல்லி திருப்பி திருப்பி படிக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவே வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதுவே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, பப்ளிக்கும் இதே கான்செப்ட்ஸ் தானே வரும். ஸோ ஹாஃப் இயர்லிக்கு படிக்கும்போது நீங்கள் இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கும் ஈஸி மெமரியிலேருந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம்ல. ஸோ ஆக்டிவ் ரீகால் வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் லைக் யூ ஆர் டீச்சிங். ஸோ நான் ப்ரீவியஸ் பாயிண்ட்லேயே சொன்ன மாதிரி இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன் அ கான்செப்ட் சிம்ப்ளி வித்தவுட் லுக்கிங் அட் இட்ஸ் நோட்ஸ் தென் யூ ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ ஒரு கான்செப்டை வந்துட்டு ப்ராப்பராக நீங்கள் ஒருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது அப்படின்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்களே இமேஜினரியாக யாருக்காவது சொல்லிக் கொடுக்குற மாதிரி படிக்கலாம். ஆர் எல்ஸ் ரியலாகவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோக்கஸ்டு செஷன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லாங் ஹார்ஸ். ஸோ லாங் ஸ்டடி ஹார்ஸ் நீங்கள் உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு டே ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்படின்னா தட் டசன்ட் மேட்டர். நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்களா அப்படின்றது தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 25 to 45 minutes ஃபோக்கஸ்டு செஷன்ஸ் செட் பண்ணி சின்ன சின்ன பிரேக்ஸ் இடையில எடுத்து ஃபோக்கஸ்டாக படிங்க. ஸோ நான் எப்பவுமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறது இந்த மாதிரி ஃபோக்கஸ்டு ஸ்டடி செஷன்ஸ் வச்சுட்டு இடையில குட்டி பிரேக் வச்சுக்கிறது, லைக் நம்மளோட போமோடோரோ டெக்னிக் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ்டு செஷன்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோக்கஸ்ட் இன்டென்சிட்டி பீட்ஸ் லாங் ஹார்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு ஃபோக்கஸ்டாக படிங்க. அண்ட் ஆல்சோ பிரேக்ஸ் நீங்கள் இடையில எடுத்துக்கும் போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டுமான பிரேக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக படிக்கலாம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட், தியரி செகண்ட். ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேக். என்ன அப்படின்னா தியரியை நீங்கள் ஃபர்ஸ்ட் படிக்காமல், அதாவது நோட்ஸவோ இல்லை உங்களோட புக்கவோ படிக்காமல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸை பாருங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை பார்த்தா அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி உங்கள் பிரெயின் ட்ரை பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் போய் தியரி படிச்சீங்க அப்படின்னா ஓகே இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி உங்கள் பிரெயின் ரியலைஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரியலைசேஷன் இருக்கும்போது ஈஸியாக பிரெயினில் ஸ்டோர் ஆயிரும் அந்த தியரி. ஸோ ஃபர்ஸ்ட் தியரி படிக்காமல் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தியரி படிச்சிங்கன்னா it will be useful for you to train your brain easily. And next வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் ஒன், ரிமூவ் ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி. நிறைய பேர் ப்ரொடக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க. பட் அது ப்ரொடக்டிவிட்டியாகவே இருக்காது. எப்படின்னா லைக் ஒரு நோட்ஸ் எழுதுறேன்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக உட்காந்து அழகாக எழுதிட்டு இருப்பாங்க நோட்ஸு. பட் அது அவங்க மைண்ட்லேயே இருக்காது. நோட்ஸ் மட்டும் சும்மா பார்த்து எழுதிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்துட்டு சும்மா புக்கில் வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் ஹைலைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது எதுவுமே வந்துட்டு எதனால் ஹைலைட் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி சும்மா ஹைலைட் பண்ணிட்டு
ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறது. அண்ட் வாட்சிங் என்லெஸ் ஸ்டடி டிப்ஸ் வீடியோஸ். ஸோ நிறைய ஸ்டடி டிப்ஸ் அப்புறமா vlogs எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு நான் வந்து படிக்க போறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மோட்டிவேஷன் ஏற்றிட்டே இருப்பாங்க. அந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு சைட் போயிட்டே இருக்கும். அவங்க வந்து படிக்கவே மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காம ப்ராப்பராக உட்காந்து ஒரு டு டூ லிஸ்ட் எழுதி இதெல்லாம் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் செஷன்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் ப்ராப்பராக கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு டைம் ரிவ்யூ பண்ணுங்க. அண்ட் உங்களோட வீக் ஏரியாஸ் எதுவோ அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ எக்ஸாமோட லாஸ்ட் டேல உட்காந்து வீக் ஏரியாஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் வந்து இது வீக் ஏரியாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு நார்மலா நீங்க படிக்கும்போது. ஸோ இந்த டிப்பும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ். ஸோ அப்புறம் வந்துட்டு நீங்க மேக் பண்ற மிஸ்டேக்ஸ், எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க மேக் பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லாம இன்னுமே உங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எஸ் கண்டிப்பா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களும் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சு தே வில் ஸ்கோர் பெட்டர். இந்த மாதிரி ஸ்டடி ரிலேட்டட் நீட் ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பர்பான வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட்.